மக்களே, நெறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சவங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி கம்பெனிக்குள்ள வரதுக்கு கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்காக காக்னிசன்ட்ல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்றத நான் ரொம்ப டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். காக்னிசன்ட்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்றாங்க ஃபார் அனாலிசிஸ் ட்ரெய்னி ரோலுக்கு. ஸோ 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும். 2024 அண்ட் 2025ல நீங்க கிராஜுவேட்ஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா, இன்னும் இன் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட் டேட் டூ அப்ளை என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15த் டிசம்பர் 2025. அதுக்கு மேல உங்களால அப்ளை பண்ண முடியாது. சிடிசி எதுவும் மென்ஷன் பண்ணல. சேலரி வந்து உங்களோட ஹையரிங் ப்ராசஸ் அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அனாலிசிஸ் ட்ரெய்னி அலைன்டு டு ஐடி அண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் அனாலிசிஸ் ட்ரைனிங்காக போகிறீங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மிங் டேட்டாபேஸ் queries, CRUD ஆப்ரேஷன், ரைட்டிங் ஸ்டோர் ப்ரொசீஜர் இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டேபிள் அண்ட் ரைட் queries டு ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் தி டேட்டாபேஸ். ஸோ அந்த ஜாபோட ரோலை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ரோலை வந்து நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னென்ன ஸ்கில் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்துச்சுன்னா சூப்பரான விஷயம். குட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது நீ இங்கிலீஷ் வந்து எழுதுறதும் பேசுறதும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டீமோட சேர்ந்து டீம் ஒர்க்காக உங்களுக்கு வேலை செய்ய தெரியணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். நல்ல ஒரு அனாலிட்டிக்ஸ் ஸ்கில் இருக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். இதில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024, 2025ல நீங்கள் கிராஜுவேஷன் 3 இயர் யூஜி டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் ஒரு மினிமம் ஆஃப் 60% எடுத்திருக்கணும். 59.9% எடுத்திருந்தாலும் நீங்கள் அலௌடு கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத 60% வந்து 10th, 12th, டிப்ளமா அண்ட் யூஜி இது 4த்துலேயுமே வந்து நீங்கள் 60% மேலே எடுத்திருக்கணும். அட் தி டைம் ஆஃப் ஜாயினிங் ரெக்ரூட்டர் வந்து உங்களோட நீங்கள் வந்து 60% மார்க் யூஜியில் எடுத்திருக்கணும் வித் நோ அரியர் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட சிஜிபிஏ எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் தி யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் கீழே தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அனாலிசிஸ் ட்ரெய்னி டு ஐடி அண்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன் போகிறீங்கன்னா, இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ஸ்கில். இதுவே வந்து அனாலிசிஸ் ட்ரெய்னி அலைன்டு டு மல்டி க்ளவுடுக்கு போகிறீங்கன்னா, அப்பப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களோட பேசிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா, விண்டோ, நெட்வொர்க், டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ், மெசேஜ் கொலாபரேஷன்லாம் பண்ணுறது. பெர்ஃபார்மிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் எஸ்ஓபி அண்ட் ரன் புக்ஸ் adhere டு தி கஸ்டமர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் என்ன வருதோ அதுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் எட்டிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் ரோலாக கொடுத்துருக்காங்க. அசோசியேட் வந்து என்னென்னலாம் ரோல் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதாவது கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 24/7 ஆப்ரேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஜாப் ரோல் அனாலிசிஸ் ட்ரைனிங்காக போனீங்கன்னா, உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வில் பி பெய்டு பை தி ப்ராஜெக்ட் அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து கேப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. டைம்லி ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் வில் பி கிவன் டு டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அங்கே சொன்ன அதே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். 2024, 2025ல 3 இயர்ஸ் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். பிசிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், பி பிஓசி, பிஎம்எஸ் எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 50% ஆச்சும் மினிமம் எடுத்திருக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரோலில் நீங்கள் 60% எடுத்திருக்கணும். கேண்டிடேட் வித் நோ ஸ்டாண்டிங் அரியர் ஆர் நாட் எலிஜிபிள், அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வச்சா எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியரும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ காக்னிசன்ட்ல எந்த லொக்கேஷனில் போட்டாலும் எந்த ஷிஃப்ட் டைம்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் டு இந்தியன் நேஷனல் ஓசிஏ ஹூ இஸ் கரண்ட்லி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இன்டூ அடுத்து பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் ட்ரைனிங் அலைன் டு டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே கொடுத்த ஜாப் ரோலை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம்.
படிச்சு இதுவும் வந்து நைட் ஷிஃப்ட்டுமா தான் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வில் பி பெய்டு பை தி ப்ராஜெக்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து பே பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி கொடுத்த அதே ஜாப் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2024 2025ல 3 இயர்ஸ் யூஜி டிகிரி வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் 50% எடுத்துக்கணும். ஸ்டாண்டிங் அரியர் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ரோலில் நம்ம பார்க்க மச்ச நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது நீங்கள் வந்துட்டு 60% இன் 10th 12த்லாம் எடுத்துருக்கணும். பட் இங்கே வந்து அப்படிலாம் பெரிய லெவலில் எதுவும் போடலங்க. ஸோ மேண்டடரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசியூம் வந்து ஒரு 2 பேஜஸ் இருக்கணும் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட. ஸோ பாஸ்போர்ட் சைஸை நீங்கள் எடுத்தது வந்து ஒரு லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ உங்கள் போத் இயர்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் மஸ்ட் பி விசிபிள். அதாவது 2 காதும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ சப்போஸ் அகாடமிக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குமாச்சும் காலேஜ் ஐடி கார்டெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிற ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் ட்ரெயினிங் ரோல் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.